ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நேற்று இன்ஸ்டாகிராமில் Q&A ஸ்டோரி போட்டிருந்தேன். அதில் நிறைய கொஷின்ஸ் வந்தது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணலான்னு ஒரு முயற்சி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஷனை வந்து என்னது, லவ் யுவர் ஹேர் கட்னு சொல்லி போட்டிருக்காங்க. அஜ்ரா ஹேர் ட்ரெண்ட்ஸ்லேருந்து தேங்க்யூ ஸோ மச். வித் யூ டிடி பிக் ஹாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, மீ ஆல்சோ ஃப்ரம் மைசூர் இன் லிவிங் இன் சென்னை. சூப்பர்மா அர்ச்சனான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. டிஓபி டேட் ஆஃப் பர்த் இது வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 21st August 1990. You look pretty. Thank you so much. What is the craziest thing you have done with your husband as crime partner? Craziest thing? நான் தான் ரியல் கிரேஸ். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியல, ஞாபகமே வரலங்க. அக்கா வர் வி டூ ஓ, நான் பெங்களூரில் ஸ்டே பண்ணல. நான் வந்து என் தம்பி அங்கே இருக்கு, அப்பப்போ வந்துட்டு இருக்கு பெங்களூருக்கு. ஒர்க்கில் எதுவும் இல்லையா இப்போ? ஒர்க்கெல்லாம் எதுவுமே இல்லையா இப்போது? நான் வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அட்மினாக வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 கம்பெனிக்கு. அது தவிர இப்போ இன்ஸ்டா யூடியூப் வீடியோஸ் பண்ணுறேன், ப்ரமோஷன்ஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோட இப்போ வேலை. நான் ஃபுல் பேக்டாக தான் இருக்கேன். why you had gone to பாப்கட்? சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் லாங் ஹேர் எனக்கு அது வெறுத்து போச்சோ என்னமோன்னு தெரியல. அப்புறம் வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சுது. அபிக்கும் ஹேர்னால் ரொம்ப பிடிக்கும். என் அப்பாவுக்கும் ஹேர் கட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. நான் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஷார்ட் ஹேர் இருந்தால் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி அண்ட் நிறைய ஸ்டைலிங் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன். எப்போ பாப் கட் பண்ணினோ அப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம். அது சென்னையில் இந்த வெதருக்கு இங்கெல்லாம் வேர்க்குது. ஒரு ஆசைக்காக தான் பண்ணேன். பட் அந்த ஆசை இனிமேல் போயிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி ஷார்ட் ஹேர் கட் பண்ண மாட்டேன், முடி வளர்க்க போகிறேன். நிறைய பேர் இந்த கொஷனும் கேட்டிருக்காங்க. எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? அதெல்லாம் சும்மா நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, உங்கள் ஸ்மைல் க்யூட்டாக இருக்குது, இந்த மாதிரியே சொல்லி சில பெரிய கேள்வி அப்படி இப்படின்னு வாய் வந்து திட்டுறாங்க. ஸோ உங்கள் லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் சிவா. ஓகே, அபி அடோரபிள் பேஜ்லேருந்து யுவர் ஹேர் லுக் ஸோ குட் அண்ட் ஷைனி. ஷேர் யுவர் ஹேர் கேர் சலூன் அண்ட் தி ட்ரீட்மெண்ட் யூ ஹேவ் அண்டர்கான். ஓகே, நான் வந்து 6 monthsக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணிவிடுவேன். ட்ரிம் பண்ண என்னன்னா அழகாக இருக்க முடி பார்க்குறதுக்கு. ரொம்ப பண்ண மட்டும் குட்டி குட்டியாக அந்த இது ஸ்ப்ளிட்டன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருவேன். ஷைனியாக இருக்குது, நல்லா இருக்குன்னு நான் இதுக்கு வந்து ஹெரிடிட்டி தான் சொல்லுவேன். என் பாட்டியோட முடி அப்படியே எனக்கு வந்திருக்கு. அந்த டெக்ஸ்டர் இதெல்லாம் கடவுளோட கிஃப்ட்டு தான். சலூனுக்கு போய் நான் வந்து இந்த ஹேர் ஸ்பா இதெல்லாமே நான் கெராட்டின் எல்லாம் பண்ணதில்லை. ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஹேருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் எடுக்கிறது இல்லை. நான் சொன்னேன் இல்லை, காட் கிஃப்ட் இது. ஆனால் வந்து வீக்லி 2 or 3 நான் ஹெட் பாத் எடுத்துப்பேன். அண்ட் ஒரு 2 வருஷமாக ஆயிலிங்கே பண்ணலன்னு எனக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு மந்த்லி 2 அந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹேர் ஆயில் வந்து கோகோனட் ஆயில் தான். அதுவும் வந்து ஓசோனேட்டட் ஆக்சிப்ளஸ் வெல்னஸ் சென்டர்லேருந்து ஓசோனேட்டட் ஆயில் கிடைக்கும். அது வந்து ஹேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு போடலாம். அது வந்து ஒரு மாதிரி ஒரு மேஜிக் அந்த மாதிரி தான். இப்போ பெரிய புண்ணாக இருக்குன்னு அது மேல் போட்டானா அந்த இன்ஃபெக்ஷன் கம்மியாகும். ஈவன் கண்ணு ட்ரையாக இருக்குன்னா கண்ணுக்கு ஒரு சும்மா அப்படியே எங்கே இதில் போட்டுப்பேன். அந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஆக்சிப்ளஸ் பேஜுக்கு போய் பாருங்கள். அண்ட் ஆர் யூ தெலுங்கு கேர்ள்? இல்லை, நான் வந்து மலையாளி அண்ட் கன்னடத்தி மிக்ஸ் ஆகி இப்போது தமிழாச்சியாக இருக்கேன்.
பிக் ஃபேன் ஆஃப் தென்றல் வந்து என்னை தொடும் சீரியல். ஆக்சுவலி நான் தென்றல் வந்து என்னை தொடல பண்ணல. நான் வந்து நம்ம வீட்டு பொண்ணுல பார்வதி கேரக்டராக பண்ணியிருந்தேன். இன்பாக்ஸ் வை யூ டின்ட் ரிப்ளை விக்கி இவா அப்படின்னு சொல்லி யாரோ கேட்டிருக்காங்க பாருங்க. நான் நிஜமாவே நிறைய பேருக்கு தெரியும், நான் ரிப்ளை பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஹாய் குட் நைட், வாட் ஆர் யூ டூயிங், ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஹேட் யுவர் லஞ்ச். இதுக்கெல்லாம் நான் எப்படி ரிப்ளை பண்ணுவேன்? நான் வந்து அது எனக்கு பிடிக்கல. நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று கேள்வி கேட்டேனா இல்லைனா எது இருந்தால் ரிப்ளை பண்ணலாம்ல. ஹாய் குட் நைட் இதுக்கெல்லாம் நான் எப்படி ரிப்ளை பண்ணுறேன்? அந்த டைமில் நான் என்டர்டெயின் பண்ண மாட்டேன், நான் அப்படியே விட்டுருவேன். டூ மோர் கன்னடா ரீல்ஸ். கண்டிப்பாக பண்ணுறேன். do has fun mention it. அதுதான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இப்போ தான் சொன்ன மாதிரி நான் ஹேர் ஸ்பாலாம் பண்ண மாட்டேன். who is your inspiration? இன்ஸ்பிரேஷனாக நிறைய விஷயம் இருக்குது. சுவாமி விவேகானந்தா, சுதாமூர்த்தி அம்மா, அப்துல் கலாம் சார், இந்த மாதிரி நிறைய எனக்கு நிறைய பேர் இங்கே சுற்றி இருக்கிறவங்க கிட்டே எனக்கு ஒரு விஷயத்துல இன்ஸ்பயர் ஆகிறேன். ஈவன் என் பையனுக்கு வந்து அவன் அவ்வளோ க்யூரியஸாக இருக்கான். ஸோ அதுலேருந்து நானும் அந்த விஷயம் எனக்கு பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் பார்த்தேன்னா அவர் வந்து எதுவும் ரிக்ரெட் பண்ண மாட்டார், ஜாலியாக எடுத்துப்பார், கூலாக இருப்பார், அது இன்ஸ்பயர் ஆகிறேன். என் அப்பா பார்த்தேன்னா ரொம்ப வந்து ஹெல்பிங் நேச்சர் அதிகம் என் அப்பாவுக்கு, அது நான் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். நம்ம வந்து ரொம்ப பாவம் பார்க்குறாங்க அந்த மாதிரி நான் பார்க்குற ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். பர்டிகுலராக அந்த பர்சன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இல்லை. ஆர் யூ ஸ்டேயிங் இன் சென்னை? எஸ். ஹாய் ஆம் எனி அதர் மூவி லைன்? இல்லைங்க, ஆக்சுவலி உண்மையாக சொல்கிறேன். நான் வந்து எனக்கு கேட்பாங்க வந்து பண்ணுறீங்களா ரோல்னு. நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கேன்னா நான் ஒரு 3-4 இயர்ஸில் வந்து 5-6 மூவிஸ் வந்து சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு மூவி வந்து செம்மையாக ஒரு 25-30 டேஸ் அந்த மாதிரி ஷூட் போயும் 2 மினிட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ எடிட் பண்ணி எடுத்துடுறாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டப்படுறது வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியலையே. இப்போ நான் என்னத்துக்கு வெயிட் பண்ணுறேன்னா வந்தால் நல்ல ரோலாக சூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா வேண்டான்னு பண்ணியிருக்கேன் தான் பேர். எங்கே தேடினாலும் என்னோட ஒரு 30 செகண்ட் to 2 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். யுவர் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் கவுன்ஸ் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ். நிவேதிதா நட்ராஜன் இருக்காங்க. நான் மோஸ்ட்லி வந்து எனக்கு கொலாப் வர அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் டேக் பண்ணி விட்டுருவேன். அது தாண்டி நான் ஏதாவது ட்ரெஸ் வாங்கினா மேக்ஸ், ஜுடியோ, வெப்சைட் இந்த மாதிரி, அவ்வளோதான். யூ போத் லவ் மேரேஜா? நோ, அரேஞ்ச் மேரேஜ், பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். Done face treatment, face looks slim and beautiful. ஃபேஸ்க்கு எதுவுமே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணலை. மோஸ்ட்லி நான் பண்ணேன்னா ஹைட்ரா ஃபேஷியல் தான் பண்ணுவேன். அது எப்பயாவது தான். எனக்கு என்னென்னா அதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமா? நிஜமாகவே சொல்கிறேன், கம்ஜூஸ் எல்லாம் கிடையாதுண்ணா. பட் ஒரு விஷயம் பண்ணோன்னா ஒரு 100 டைம் அது யோசிப்பேன். அந்த மாதிரி நான் அதுக்கெல்லாம் அவ்வளோலாம் செலவு பண்ண மாட்டேன். வெண்ணிலா கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் ஹவு டு யூ மேனேஜ் போத் சோஷியல் மீடியா அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்? ஓகே, என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நான் சொல்லிட்டேன். நான் ஒரு பிஏ எல்எல்பி படிச்சிருக்கேன். எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன் பண்ணலைன்னா கஷ்டமாக இருந்தது. அதுக்குள்ளேயே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதுதான் உண்மையான ரீசன். அண்ட் சோஷியல் மீடியா எப்படிமேட்டு இப்போது நம்ம வந்து சும்மாவே ரீல்ஸ் பார்க்குறோம்ல, அந்த ரீல்ஸ் பார்க்குற டைமில் வந்து நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன், கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு 6-7 வீடியோ எடுத்து வச்சிடலாம். ஸோ அது வந்து ஒரு வாரத்துக்கு போட்டுப்போம். இவ்வளோதான் ரொட்டீன். இதில் பெரிய ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஹவுஸ் ஹோல்டு வந்து எனக்கு குக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு போர் அடித்து நான் க்ளீன் பண்ணுவேன். இதே மாதிரி தான் அபிஷேக்கும் அப்படி தான். அவன் போர் அடித்தா க்ளீன் பண்ணுவான். அவனோட வேலை என்னன்னா நம்ம வீட்டில் ரொட்டீன்னா வீடு பிறக்கி துடைக்கிறது. வாரத்தில் 5 நாள் அவர், இன்று 2 நாள் நான். பிகாஸ் அவர் ஒரு பொண்ணு பெர்ஸ்பெக்டிவ்ல கிளீனிங்னா வேறு இருக்குது, பசங்க பெர்ஸ்பெக்டிவ்ல கிளீனிங்னா வேறு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா வேலையும் நானும் அபியும் டிவைட் பண்ணிப்போம். அவன் ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு எல்லா விஷயத்திலும். மோகன் குமார் கேட்குறாங்க, யுவர் லாங் ஹேர் பிக்.
அது தேடணுங்க. 8 வருஷம் ஆச்சு நான் லாங் ஹேர் வச்சு. ஷார்ட் பாப் ஹேர் ஸ்டைல் வேணும். ஏதோ ஷார்ட் ஹேர் வேர்ல்டு பேஜ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இனிமேல் நான் ஷார்ட் ஹேர் கட் பண்ண போகிறது இல்லை, பிளானிங் இல்லை. கீப் என்டர்டைனிங் அஸ் வித் சம் கன்னடா லாங்குவேஜ் வீடியோ. MJW ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்லேருந்து கண்டிப்பாக கன்னடா வீடியோஸ்க்காகவே ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்து ஆரம்பித்தோம், அதானா அதில் வியூஸும் போகல, ஃபாலோவர்ஸும் இல்லை. அப்போ ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக வந்தால் தானே நமக்கு பண்ணணும்னு தோணும். இதை பண்ணல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். என்ரோல் பண்ணிவிட்டு அட்வொகேட்டாக ஏன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே கல்யாணம் ஆயிடுச்சு. அட்வொகேசியில் வந்து மெயினாக லாங்குவேஜ் இம்பார்ட்டண்ட். நம்ம லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் கோர்ட்டில் பேசும்போது. நான் கர்நாடகாவில் நான் பார்த்த மாதிரி தான் சொல்கிறேன். நார்மலாகவே அது இங்கிலீஷ் இல்லை, லாட்டின் வேர்ட்ஸ் தான் நிறைய இருக்கும் லாவில். இப்போ வந்தேன்னா தமிழில் வந்து சுத்தம், எனக்கு தமிழே தெரியாது. நான் ஒரு மலையாளம் வச்சு தான் நான் ஓட்டின்னு இருந்தேன் ஒரு வருஷம். ஸோ அந்த டைமில் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு அப்படியே என் ப்ரொஃபஷனே ஃபுல்லாக மாறிடுச்சு. வெப் டிசைனிங் இப்போதைக்கு ஏதாவது பண்ணலான்னு வெப் டிசைனிங் கோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேலையும் செஞ்சேன். அந்த மாதிரி அப்படியே ஹெச்ஆராக வேலை செஞ்சு இந்த ஃபில்மு மூவியில் கொண்டு குட்டி குட்டி ரோல், சீரியலில் 2 சீரியல், ஒரு ஷோ, இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணி என்னோட இதே மாறிடுச்சுங்க. பட் நான் என்ன பண்ணுறேன்னு நான் ரொம்ப ஹாப்பியாக பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் ஏஜ்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 21/8/1990 34 இயர்ஸ் இப்போ எனக்கு. கேன் ஐ கெட் அ செல்ஃபி வித் யூ வென் யூ ஃப்ரீ? கண்டிப்பாங்க. நாங்கள் இன்னும் பெரிய செலிப்ரிட்டி இன்னும் இல்லை, மீட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சென்னை ஆர் மைசூர் எங்கே இஷ்டம்? இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட அம்மா பிடிக்குமா புருஷன் பிடிக்குமான்னு கேட்டேன். எப்படி நான் பதில் சொல்லுவான்? அவள் அம்மாவும் பிடிக்கும் புருஷனும் பிடிக்கும், எனக்கு 2 ஊர் பிடிக்கும். ನೀವು ಮೈಸೂರಿನಲ್ಲಿ ಹೋಗೋದಿವ್ರಾ? ಎಸ್, ಶಿಲ್ಪಾ ಕೇಳಿದ್ದಾರೆ. ಈಗ ಪುಷ್ಪ ಅನ್ನೋರು ಮೆಸೇಜ್ ಮಾಡಿದ್ರೆ ಹೇರ್ ಸ್ಟೈಲ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಮೇಡಮ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ங்க. அமீன், இஃப் நாட் இன்ஃப்ளூயன்சர் தென் வாட்? அமீன் நீங்களா? ஓகே, இவங்க டீமில் தான் நான் வந்து ஒரு வருஷம் வேலை செஞ்சேன். அதான் சொன்ன மாதிரி நான் இன்ஃப்ளூயன்சர் அது ஒரு வேலையே கிடையாது. ஆக்சுவலாக என் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலையே கிடையாது. நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் எனக்கு தெரியல அதெல்லாம். இல்லைன்னா நான் வந்து தெரியல என்ன இருப்பேன். அதான் சொல்கிறேன், அந்த டைமுக்கு எனக்கு என்ன வேலை கிடைக்குமோ, என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இஃப் யூ நோ அதான் எத்தனை பேர் ஏஜ் கேட்குறாங்க, அதான் சொல்லிட்டேன். 34 இயர்ஸ் ஆகுது. ஆனந்த் பிரசன்னா, பிட்வீன் யூ ஆர் பியூட்டிஃபுல். தேங்க்யூங்க. வித்யாசாகர், உங்களுக்கு ஷார்ட் ஹேர் நல்லா சூட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஹர்ஷ் குமார் கேட்குறாங்க, ஹேர் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர் நெக்ஸ்ட் பிக்ஸியா? இல்லைங்க, இனிமேல் ஷார்ட் ஹேர் பண்ண போகிறது இல்லை. கார்த்திக் ஸ்வாக் கேட்குறாங்க, ஜம்ப் சூட் எப்போ ட்ரை பண்ண போகிறீங்க? நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேங்க, ஜம்ப் சூட்டில் போட்டால் நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு போடுற அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கண்ணாடியில் பார்த்தா எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், அப்போ தான் நான் போடுவேன். சாரி. சுனிதா கேட்குறாங்க, லவ் அண்ட் ஓன்லி லவ் ஃப்ரம் பெங்களூரு. தேங்க்யூ ஸோ மச் சுனிதா. ஸ்வேதா கிராம் அவங்க போட்டிருக்காங்க, எஸ்பெஷலி கோவை சார்ல பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் அண்ட் ஸ்பீட் பிளிங்க் இன் தட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் கோவை மேம் இந்த டைலாக் எல்லாம் சொல்ல எனக்கு நார்மலாகவே அவ்வளோ ஸ்பீடாக எல்லாம் பேச தெரியாது. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் லிப்ஸிங் பண்ணுறதுக்குள்ள ஐயோ போதும்னு ஆயிடுது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தேங்க்யூ ஸோ மச். அது எவ்வளோ டெக்ஸ்ட் எடுப்பேனோ. பிரசாந்த் ஹார்ட், தேங்க்யூ. அருண் கேஷவ், where do you live? கோயம்புத்தூர் or சென்னை? சென்னை, அம்மா ஊர் சென்னை. பிரீத்தம் கேட்குறாங்க, how do you do அபிஷேக்? அபிஷேக்னு என்ன மேனேஜ் பண்ணுறது? அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்க பார்த்துப்பாங்க, லஞ்ச் சாப்பிட்டுப்பாங்க, அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க, நம்ம வேலை நம்ம பார்ப்போம். ஆதி வாரத்துக்குள்ளே நாங்கள் 2 பேரும் வேலை எல்லாம் முடிச்சிடுவோம்.
ஸோ ஆதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம வந்து ரொட்டீன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4:35க்கு ஸ்டார்ட் ஆகும், 7:30 மேக்ஸிமம் 8க்கெல்லாம் தூங்கிடுவோம். ஸோ பேக்டாக இருக்குது எல்லாமே. டைம் டேபிள் மாதிரி போகும். 5 days 2 days வந்து என்ன மாதிரி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. யுவர் சீரியல்ஸ் அண்ட் மூவி நேம் அன்பு கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். சதீஷ் பிரவீன், உங்கள் நோஸ் பின்னோட பிக் காட்டுங்க. இதில் என்ன இருக்குது பிக் காட்டுறதுக்கு? ஒரு சின்ன ட்ராப் தான் இருக்குது. How many countries you cover travels? Is just curious. What's your favorite? Just once destination. நாங்கள் வந்து 24 daysல 3 countries விசிட் பண்ணோம். இது எல்லாமே அபியோட அக்கா அர்ச்சனா அண்ட் அவங்களோட பாபா கண்ணப்பனோட ஹெல்ப் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னும் மைண்டில் அது அந்த மெமரிஸ் அந்த இது ஸ்டக்காக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. தி பெஸ்ட் ட்ரிப்புன்னு சொல்லலாம். 3 கண்ட்ரி. அது வந்து அவங்க நிறைய இந்த மாதிரி வேர்ல்ட் ட்ரிப் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஊருக்கு எப்படி புக் பண்ணணும், எங்கே புக் பண்ணணும், எப்படி போகணும் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. மோகன்குமார், சென்ட் லாஸ்ட் டைம் ஹேர் கட் வீடியோ. சாரிங்க எடுக்கல. மோஸ்ட்லி இந்த வேர்வ் அண்ணா நகர் அந்த பேஜில் வந்து என்னோட வீடியோஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள். எனி சஜஷன் ஃபார் ஹேர் ஃபால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி ஏதாவது இருக்குமான்னு பிளட் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். டெர்மட்டாலஜிஸ்ட் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா காமனாக வந்து சொல்ல முடியாது இல்லை, சீசனல் ஹேர் ஃபால்னு இருக்குது, டிஃபிஷியன்சினால ஹேர் ஃபால் இருக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கும். டாக்டர் பார்த்து தான் சொல்லுவாங்க. பவித்ரா கேட்குறாங்க, ப்ளீஸ் மெட்டர்னிட்டி வேர் க்ளோஸ் பக்கே ரெஃபர் மாதிரி. மெட்டர்னிட்டி வேர்னா நிறைய பேஜஸ் வந்துருக்கு. இப்போது என்னோட பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மெட்டர்னிட்டி வேர் தான் நான் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஜஸ்ட் கால் லக்கி அந்த பேஜ்லனாக்கா நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? நான் சென்னையில் இருக்கேன் தம்பி. ராம்குமார் கார்த்திக் கேட்குறாங்க, வாட்ஸ் யோர் குவாலிஃபிகேஷன் அண்ட் அபி குவாலிஃபிகேஷன்? சார் பிஎல் எல்எல்பி எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணல. எம்பிஏ வேண்டாம், பிஎல் எல்எல்பினா. அபி வந்து பிகாம் எம்பிஏ. உங்க அழகின் ரகசியம். ரீமா ராகுல் கேட்குறாங்க, ஹவு யூ ஆர் மெயின்டைனிங் யுவர் வெயிட், எனி டயட்? ஆக்சுவலாக 80-20 ரூல் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். 5 days பக்காவாக நம்ம கரெக்டாக ஹோம் ஃபுட் சாப்பிடுவோம். 2 days வந்து கடவுளுக்கு தான் தெரியும் எங்கே போவோம், என்ன சாப்பிடுவோம், அந்த மைண்டில் என்ன தோணுதோ அது பண்ணுவோம். இப்போதுக்கு நான் வந்து 60 ஹெல்த் கேர் இதுலேருந்து நான் அந்த டயட் சார்ட்டெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் வந்து 1 வருஷம் ஃபுல்லாக ஜிம் பண்ணியும் அவ்வளோ டயட் பண்ணியும் எனக்கு 1 கிலோவும் குறையலை. இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் இப்படி ஆகும். இருந்தாலும் இந்த இது பார்த்தா எல்லாம் கரெக்டாக வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 1 month ஆகுது, நல்ல ரிசல்ட் இருக்குது. 1 kg 300 grams கம்மியாக இருக்குது. அண்ட் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ வெளியே போகிறேன், நான் ஃபிலிம் போகிறேன்னாலும் என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, நோன்னே சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரேகா யுகா கேட்குறாங்க, செகண்ட் பேபி யாவாகா? அதுக்கு பிளான் இல்லைங்க. பிளான் பண்ணியிருந்தா ஆதிக்கு ஒரு 3-4 years இருக்கும்போதே பண்ணியிருக்கணும். பட் நம்ம கண்டிஷன் அப்படி கிடையாது. என்னோட அப்பா அம்மா தூரத்தில் இருக்காங்க. அபியோட அப்பா அம்மாவுக்கு நம்மளை குழந்தையில சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை சுச்சுவேஷன். ஸோ நோ பிளான்ஸ். பிருந்தா அவங்க கேட்குறாங்க, ஆக்சி ப்ளஸ் ஹெல்த் கேர் ஹெல்ப்ஸ் டு கெட் ரைட் ஆஃப் பிசிஓடி, வெயிட் லாஸ் அந்த மாதிரி. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்களோட பேஜ் விசிட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் எடுத்து கன்சல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகே இங்கே எனக்கு ஒர்க் ஆகும்னு பாசிட்டிவாக ஏதாவது தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு அங்கே ஒர்க்காக இருக்குது. அதனால நான் நிறைய ரெஃபர் பண்ணுறேன், நிறைய அதை பற்றி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். யுவர் ஃபேவரட் பிளேஸ் அண்ட் லாங்குவேஜ்? ஆக்சுவலி என் வீடு தான், என் பெட் அந்த சோஃபா தான் எனக்கு ஃபேவரெட். லாங்குவேஜ் வந்து எனக்கு எல்லா லாங்குவேஜும் பிடிக்குங்க. எனக்கு இந்த மொழி, இந்த கன்னடா, தமிழ், மலையாளம்ன்றதோட எந்த லாங்குவேஜும் தெரியாமல் ஒரு
அந்த ஒரு வைப் இருக்கு, அந்த லாங்குவேஜ் இருக்குது. அதுதான் எனக்கு வந்து இப்போவே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தெரியும், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாலாம் நான் பேச மாட்டேன். அதுதான் இப்படி தான் பேசுவேன். என்ன லாங்குவேஜ் இருந்தாலும் இப்படி தான் நான் பேசுவேன். அவ்வளோலாம் லாங்குவேஜ் மேலே அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை எனக்கு. நான் ஒரு மக்கு தான். ஹேமா ரவி கேட்கணும், வெயிட் லாஸ் ஃபுட் ரெசிபி டெய்லி ரொட்டீன் போடுங்க. நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எனக்கு ரிசல்ட் வரலன்னா நான் எப்படி மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்? அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இன்னும் போடாமல் இருக்கேன். என்னோட மைண்டில் ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட் வந்த உடனே நான் கண்டிப்பாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நான் பண்ணுற ஒரு ரொட்டீன் கரெக்டாக இருக்குன்னு. அப்போ வந்து நான் வீடியோஸ் அண்ட் ரொட்டீன்ஸ் எல்லாம் நான் வந்து vlog இல்லை நான் ரீல்ஸாக போட போகிறேன் கண்டிப்பாக. கீர்த்தனா, யுவர் ஃபேவரட் பிளேஸ் அவங்க சொல்லிட்டேன்ல, சாரி. த்ரிஷான், வேர் தி நெக்ஸ்ட் பிளேஸ் ஆன் யுவர் ட்ராவல் பக்கெட் லிஸ்ட்? ஆக்சுவலாக வந்து எனக்கு வெளியே போகணும், இந்த மாதிரி ஹாலிடேஸ் போகணுன்னு எல்லாம் எனக்கு ஆசை இல்லை. பட் அபிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம். அவனோட பக்கெட் லிஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா இருக்குது. அவன் பிளான் பண்ணானா கண்டிப்பாக நானும் அதே போவோம். எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து காமாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஹிமாலய் போகணும், ரிஷிகேஷ் போகணும், இந்த மாதிரி ஆசை எனக்கு. அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் ரிச்சி கேட்குறாங்க, ஹவு டு யூ மேனேஜ் ஆல் யுவர் ஒர்க் லைக் டேக்கிங் கேர் ஆஃப் ஆதி ஒர்க் அவுட்ஸ்? ஆதி வந்து 8 years ஆகுது. ஸோ அவ்வளோலாம் தொல்லை பண்ண மாட்டா. இருந்தாலும் நான் தான் விட்டுவேன், நான் தான் குளிப்பாட்டுவேன். ஏன்னா வந்து அவனுக்கு தெரியல முடியலன்னால இன்னும் எவ்வளோ நாள் நான் ஒன்றா பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஒரு 2 years. அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான், நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல போகிறா. ஸோ வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ கனெக்டடாக இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். எனக்கு ஒரு வேலையாகவே தெரியல. குக்கிங் இதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அபி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான். ஸ்டேன்ஸ் ஆஃப் பிளிஸ்ன்னு சொல்ல பேஜ்லேருந்து யுவர் நேட்டிவ் சிஸ். நான் வந்து மைசூர் பொண்ணு. தீனா அழகு, வை ஸோ பியூட்டிஃபுல். ஓ தேங்க்யூ. கூர்க் சுரேஷ், நியூ லவ் மேரேஜா? இல்லைங்க, அரேஞ்ச் மேரேஜ். ஐ எம் கார்த்திக் 07. என்ன கொஷன் இல்லைக்கா, அப்படியே எல்லாரும் சிரிக்க வைக்கிற வீடியோ போடுங்க போதும். தேங்க்யூ ஸோ மச் கார்த்தி, கண்டிப்பாக போடுவோம். வந்தனா, சிஸ் யூ ஹேவ் ஸ்டடி லாட் பட் வை யூ டிட் நாட் ஒர்க் நவ்? ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் லா பண்ணால் அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்ஜினியரிங் பண்ணால் இதுதான் பண்ணணும்னு அப்படியெல்லாம் இல்லைல்ல. நம்ம வாழ்கிறதுக்கு சம்பாதிக்கணும், அந்த எந்த மூலமாக நியாயமாக சம்பாதிக்கல, அவ்வளோதான் என்னோட. ஸ்வேதா திரும்பி கொஷின் கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஃபீல் ஓகே ஷேர் யுவர் ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னு. அதுதான் என்னால் படிக்க முடியல, கமிட்மெண்ட்ஸ் அதிகமாச்சு அந்த மாதிரி. அப்புறம் எல்எல்பி படித்த பொண்ணுக்கு எம்பிஏ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எல்லாம் புரியல. இஃப் யூ ஓகே அபிஸ் ப்ரொஃபஷன் அண்ட் ஜஸ்ட் கியூரியஸ் டு நோ. இது வந்து சரவணா கேட்குறாங்க. அபி வந்து ஹெச்ஆர் மேனேஜர், இந்த ரெக்ரூட்டிங் இதெல்லாம் பண்ணுவான் சிங்கப்பூர் அண்டு அதர் கண்ட்ரிஸ்க்கு. ட்ரூ சொல்லுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? எஸ், ஐ ஆம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். அப்படி நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுதிட்டா போச்சு. பந்தி டிஜிட்டல், எங்கே ஹேர் கட் பண்ணீங்க? நான் வந்து வர்வ் சலூன் அண்ணா நகரில் பண்ணேன். பவுன்ஸ்லேயே பண்ணுவேன் மோஸ்ட்லி. அந்த மாதிரி அந்த டைமுக்கு எது கிட்டையாக இருக்குது, எது நல்லா இருக்குன்னு ரிவ்யூஸ் பார்த்து போயிடுவேன். அம்மு நாகு பேஜில் இருந்தா, ஹலோ அம்மு, ஜஸ்ட் லவ் யுவர் ஹேர் ஸ்டைல் அண்ட் சூட்ஸ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச் அம்மு, தேங்க்யூ. என் பேர் அம்மு தான். பெட் நேம் சிவா. வேர் ஆர் யூ ஸ்டேயிங் இன் சென்னை ஆர் பெங்களூர்? சென்னையில் வந்து அம்பத்தூரில் ஸ்டே பண்ணுறோம். ஷாம் சுந்தர், உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்றும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதா இருக்கும். சுபாஷ் அல்லகி,
ಮ್ಯಾಮ್ ನಿಮ್ಮ ಹೇರ್ ವೆರಿ ವೆರಿ ನೈಸ್, ಕನ್ನಡ ರೀಲ್ಸ್ ಮಾಡಿ. ಖಂಡಿತ ಮಾಡ್ತೀವಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸುಭಾಷ್. ಪಲ್ಲವಿ ಪಲ್ಲು, ಯು ಗಾಟ್ சம் பிரெஸ்ட் ப்ராப்ளம் ரைட், கேன் யூ டெல் மீ? ஐயோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னு டாக்டர் கிட்ட காமிக்கும் போது எனக்கு டெர்மாய்ட் சிஸ்ட் பிசிஓஎஸ் இருந்தது. அதுக்கு சர்ஜரி ஆயிருக்கு. 1 month 2 months ஆகுது. அவ்வளோதான், வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மசாலா தோசை ஆர் 1 kilometer வாக், கைண்ட்லி சூஸ் ஒன் ஆன்சர். இதில் என்ன இருக்கு? என்ன கேட்குறீங்க தெரியல. 1 kilometer வாக் வித் அபி ஆதி. எப்படி இவ்வளோ கிட்ட இருக்கீங்க? சம் டிப்ஸ். யோ தேங்க்யூ தியா, நீங்கள் இவ்வளோ இவ்வளோ நல்லா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் எதுவும் டிப்ஸ் இல்லைங்க, மூஞ்சி அப்படிதான் சிரிச்ச மாதிரியே இருக்கும். ಅನಿ ಪೇಜ್, ನಿಮ್ಮ ಎಜುಕೇಶನ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಮಾಡಿದ್ದು ಆ್ಯಂಡ್ ಬಾರ್ನ್ ಆಗಿದ್ದು ಮೈಸೂರು ಅಕ್ಕ? ಎಸ್, ನಾನು ಮೈಸೂರು. ಶಕ್ತಿ, ಹಾಯ್ ಅಕ್ಕ. ಹಾಯ್ ಶಕ್ತಿ. பிரியாங்கா, டிட் யூ காட் யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் ஈஸிலி? அதான் சொன்ன மாதிரி எல்எல்பி முடிச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ரோல்மெண்ட்டும் பண்ணிட்டேன். பட் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஸோ வெப் டிசைனர் கோர்ஸ் பண்ணேன் அபியோட ஆஃபீஸில் தான். அங்கே பண்ணிவிட்டு ஒரு 3 months கோர்ஸ் அங்கே தான் முடிச்சு லைவ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு உடனே அங்கேயே ஜாபும் பண்ணேன். 1 year 1.5 years அந்த மாதிரி. ஸோ என்ன பிரச்சனையும் ஆகலை எனக்கு. ஏன்னா ஒரு கம்பெனிலே நீங்கள் இந்த ட்ரெயின் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை இது பண்ணிடுவாங்க, வேலைக்கு எடுத்துருவாங்க. பிரியாங்கா, பிட்வீன் அபிஷேக் அண்ட் ஆதி ஹூ வுட் யூ சூஸ்? ஓன்லி யூ ஹேவ் ஒன் ஆப்ஷன். ஒரு அம்மா கிட்ட கேட்டால் ஆப்வியஸ்லி பையன் தான் சொல்லுவா, பசங்க தான் சொல்லுவாங்க. அவன் ஒரு 15 years ஆகிற வரைக்கும் எனக்கும் அபிக்கும் அவன் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவனோட லைஃப் அவனுக்கு, நாங்கள் 2 பேரும் எப்பவுமே அந்த மாதிரி. ஐயோ எனக்கு சொல்ல தெரியலங்க. திரும்பி பிரியாங்கா தான் கேட்குறாங்க, ஹவ் இட் ஃபீல்ஸ் டு பி ஹவுஸ் ஒய்ஃப் நவ், ஹேஸ் யூ ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டில்? நான் ஹவுஸில் நான் வீட்டில் இருந்தாலும் நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். அப்படியெல்லாம் தெரியலங்க. ஹஸ்பண்ட் ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் இல்லை, அவ்வளோ எல்லாம் கஷ்டம்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டையே போட மாட்டோம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நாங்களும் பன்னியும் நாயும் பார்த்தா சண்டை போடுவோம்ல, அந்த மாதிரி சண்டை போட்டுப்போம். ஹெலன்ஸ் என்னமோ பேஜ் ஹெப்பி அதுலேருந்து கேட்குறாங்க, சாரி டு ஆஸ், were you not well recently, saw some hospital video and it got deleted soon? ஆமாங்க, நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் ஆன டைமில் வந்து வீடியோ எடுத்தேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்து சரியே நான் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு வந்துட்டேன். எனக்கும் அந்த மாதிரியெல்லாம் வீடியோஸ் நார்மலாக போட மாட்டேன். படப்படன்னு இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு 30 to 40 கால்ஸ், அவ்வளோ வாட்ஸ்அப் மெசேஜ், அவ்வளோ மெசேஜ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது செம வைரலாக போயிடுச்சு. ஐயோ ஒரு மாதிரி இருந்தது. ஐயோ என்ன சீன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி டிலீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. தேங்க்ஸ் எலன் கேட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பிரியாங்கா, யுவர் ஸ்மைல் இஸ் பியூட்டிஃபுல். தேங்க்யூ. திரும்பி அதே கேட்குறாங்க, ஜாப் சர்ச் பண்ணுறதுல கஷ்டம் இருந்துதான்னு. அதான் சொன்ன மாதிரி இல்லைங்க. சிஸ் உங்களோட நேட்டிவ் அண்ட் அண்ணா நேட்டிவ் சொல்லுங்க. என்னோடது மைசூர், அபியோடது சென்னை. ಅಶ್ವಿನಿ ಪ್ರದೀಪ್ ಕೇಳ್ಕರಂಗ, ಯಾವ ಏಜಲ್ಲಿ ಮ್ಯಾರೇಜ್ ಆಯಿತು ಸಿಸ್ ನಿಮಗೆ? ಬಿಟ್ವೀನ್ ಲೈಕ್ ಯುಎಸ್ ಮ್ಯಾನ್. எனக்கு 23 என்கேஜ்மெண்ட் ஆச்சு. 24 பர்த்டே முடிஞ்ச உடனே அந்த வீக்லேயே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு 24. மஹி, ஹவு டிட் யூ லவ் ஸ்டோரி பிகேன்? என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க, லவ் ஸ்டார்ட் ஆச்சு. Was it love match or arranged marriage? Hi ma'am, Yashasmita கேட்குறாங்க, even though you are Tamilian, you speak Kannada, it is difficult to teach. ஆக்சுவலாக நான் கன்னடா பொண்ணு தான், ஆஃப் மலையாளி ஆஃப் கன்னடா. நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே கர்நாடகா. ஸோ வந்து எனக்கு கன்னடா வந்து ஃப்ளூயண்ட்டாக வரும். மலையாளம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். பட் தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்குது. 1 week அவங்க வீட்டில் ஃபேமிலியிலலாம் மிங்கல் தானே பேசுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்கல எனக்கு. லவ் ஸ்கூல் டேஸ், ஸ்கூலில் லவ் எனக்கு இல்லை. காலேஜில் ஒருத்தர் பிடிச்சிருந்தது, அது ஒர்க் அவுட் ஆகலை தெரிஞ்சக்கப்புறம்
அந்த மாதிரி சீன் எல்லாம் கிடையாது. என்னால் லவ் பண்ணுறதுக்கு தில்லு வேணும். நான் ஒரு பைத்தியம் மாதிரி. தாரான் பாலா அவர் கேட்குறாங்க, வேர் டஸ் அண்ணா அண்ட் யூ போத் ஒர்க்கிங்? அண்ணா வந்து ஒரு கம்பெனியில் நித்யோன்னு சொல்லி ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து 2 கம்பெனிஸ்க்கு அட்மினாக ஒர்க் பண்ணுறேன். ஹேவ் யூ ப்ராக்டிஸ் அட்வொகேட் இன் எனி இண்டிவிஜுவல்? இல்லைங்க, நான் பண்ணல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலேஜ் டைமில் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் மாதிரி போகல. அதை தவிர நான் எந்த கேஸை நான் பார்த்ததில்லை, பண்ணதில்லை. உங்கள் ஹைட் சொல்லுங்கள். 156 சென்டிமீட்டர்ஸ். அப்கமிங் ப்ராஜெக்ட் 2015 கடவுளுக்கு தாங்க தெரியும், எனக்கு தெரியல. சதீஷ் கேட்குறாங்க, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் பியூட்டி? சதீஷ் வெங்கடேஸ்வரா அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. நீங்கள் பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது. வாட் இஸ் யுவர் பெட் நேம் இன் யுவர் கேங்? எனக்கு கேங்கே இல்லை, என்ன பெட் நேம் இருக்கும்? எனக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. என் சர்க்கிள் வந்து ரொம்ப குட்டி. காலேஜ் டைம்லலாம் ஒருத்தர் தான் இருந்தாங்க ஃப்ரெண்டு, இல்லை 2 பேர். எல்லார்கிட்டையும் பேசுவேன். நான் ஃப்ரெண்டுன்னு இங்கே வரைக்கும் யாருன்னு வச்சுக்க மாட்டேன். இப்போ வந்து தீபா என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னா பிரியா. இப்போ ஒரு நியூ ஃப்ரெண்ட் வந்து நிவேதான்னு இருக்காங்க. அதுதான். எனக்கு யார் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அவனக்கிட்டே வச்சுக்க மாட்டேன். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? வர்ஷிதா கேட்குறாங்க, அரேஞ்ச் மேரேஜ். பூஜிதா மோகன், ஐயோ ஆல்ரெடி 31 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ இருக்கே. ஸோ நான் வந்து அப்படியே போயிடுறேன். எது ரிப்பீட்டட் கொஷின் நான் சொல்ல மாட்டேன். வெயிட் லாஸ் ரெசிபி ஆக்சுவலி நான் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணியிருக்கேங்க. அது என்னென்ன போட்டிருக்கேனே எனக்கு ஞாபகமே இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, க்ளீனாக ஈட் நல்ல சாப்பாடு, ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, வீட்டு சாப்பாடு, ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதே போதும்னு நினைக்கிறேன். யூ ஆர் மை ஃபேவரட் கப்புள் அண்ட் ஸ்டார்டிங் டிக்டாக். தேங்க்யூ ஸோ மச் காவ்யா சந்தோஷ். தேங்க்யூ பிரணீதா. ஐ லைக் யுவர் ஹேர் கட். தேங்க்யூ ஸோ மச் பிரணீதா. கார்லிக் தெரப்பி வந்து கட் ஃப்ரெண்ட்லி. இது கேஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ்னால இது பண்ணணும். நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரிஞ்சிடும். சுபா தினேஷ், யூ லுக் வெரி கியூட் கா. தேங்க்யூ ஸோ மச் டா. ரோஸ், லுக்கிங் கியூட். ஆல் யுவர் வீடியோஸ் ஆர் செட்டில் இன். தேங்க்யூ ஸோ மச். நான் பெங்களூரில் செட்டில் ஆகல, நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம். பெங்களூர் என் தம்பி ஒய்ஃப் இருக்காங்க. ஆர் யூ ப்ரெக்னென்ட்? இல்லைங்க, வயிறு தான் குண்டாக இருக்குது. கேர்ள் ஹேஸ் நோ ஒரு பேஜ் இது. ஹலோ, டிட் யூ கோ டு ஹிந்தி கிளாஸ் இன் இன்கம் டேக்ஸ் குவார்ட்டர்ஸ்? இல்லைங்க, நான் மைசூர் போனேன். ஸ்வேதா நாயுடு, வாட்ஸ் யுவர் ஹேர் கட் நேம்? இது வந்து ஷார்ட் லேயர்ஸ். சஞ்சனா, ஹவ் வாஸ் பாரிஸ் ட்ரிப்? சூப்பராக இருந்தது. ட்ரீமிங் டைசி, ஹவு டு யூ ஃபீல் யுவர் குட் அண்ட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிகார்டிங் இன்டர்ஸ்டேட் மேரேஜ்? இது வந்து ஸ்டார்டிங்கில் இன்டர்ஸ்டேட்டோ இன்டர் ரிலீஜனோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. அவ்வளோதாங்க. திவ்யா கேட்குறாங்க, யுவர் ஹேர் கட் டீட்டெயில்ஸ். என்னோட ஹேர் கட் வந்து ஷார்ட் லேயர்ஸ். ரீசன் பிஹைண்ட் யுவர் ஸ்மைல்? கிறிஷ் ஆல்வேஸ் சொல்லி ஒரு பேஜ். நீங்கள் பண்ணுற கண்டென்ட் என்ஜாயாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. பீயிங் யூனிக், யூ ஆர் பியூர் கன்னடிகா அண்ட் யூ ஹேட் தமிழ் ரைட்? யுவர் ஆக்டிங் இஸ் டூ வேர்ஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ரஷ்மி, யூ ட்ரைட் பிகினி? நோ கமெண்ட்ஸ். விச் காலேஜ் யூ ஸ்டடிட்? நான் ஜேஎஸ்எஸ் உமன்ஸில் படித்தேன். அதுக்கப்புறம் வித்யாவர்தகா லா காலேஜில் படித்தேன். ஒன் காமன் திங் பிட்வீன் யூ அண்ட் மகாத்மா காந்தியா? hottest dress worn till date? பிக்சல் பாப் கட் திரும்பி ட்ரை பண்ண போறீங்களா? சத்தியமா இல்லைங்க சாய் பிரியா. ஆர் யூ ஃப்ரம் கர்நாடகா? லவ் மேரேஜ்? நோ நோ நோ. ரியலி கன்னடிகா? எஸ். ஐயோ, நிறைய அந்த லவ் மேரேஜா இதுதான் கேட்குறாங்க. ஹாய் 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 நிறைய பேர். ஓ மை குட்னஸ், 34 மினிட்ஸ் ஆச்சு. ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன்.
ஃபேஸ் வாஷ் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணுவேன். சீரம் யூஸ் பண்ணுவேன். சீரம் வந்து அந்த டைமில் ஆக்னி இருந்தால் சாலிசிக் ப்ரனவுன்ஸ் பண்ண தெரியல, அது போடுவேன். இல்லைன்னா விட்டமின் சி போடுவேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன் போடுவேன். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், சிரமு வந்து மாற்றி மாற்றி நிறைய இருக்குது. அந்த டைமில் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் போடுவேன். யூ லைக் சம்மர் ஆர் வின்டர்? வின்டர். ட்ரீட்மெண்ட் டேக்கிங் சி, நான் வந்து மந்த்லி டோஸ் மாதிரி இந்த மாதிரி இன்ஃப்ராரெட் சோனா, அப்புறம் வந்து மேயர்ஸ் காக்டெயில் இந்த மாதிரி எடுப்பேன். ஏதாவது ஊருக்கு போகிறதுக்கு, ஹாலிடேஸ் போகிறதுக்கு முன்னாடி இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் இந்த மாதிரி எடுப்பேன். அதான் நான் சொன்ன மாதிரி MBA டிகிரி என்னால் பண்ண முடியலங்க. பெங்களூரில் உங்கள் ஃபேவரட் ஸ்பாட் எது? நீங்கள் 2 பேரும் என்னோட தேங்க்யூ ஸோ மச். பெங்களூரில் உன்ன ஃபேவரட் ஸ்பாட்னா தெரியலங்க. எங்கே போனாலும் என்ஜாய் பண்ணுவேன் நான். வேர் யூ டிட் யூ ஹெல்ப்? நான் வந்து லாஸ்ட் டைம் வேர்ட் சலூனில் தான் பண்ணேன். எப்படி ஆதார் கார்டில் கலராக இருக்கீங்க? ஐயோ, அது பேய் மாதிரி இருக்கேனா? மேபி இன் திஸ் பர்சனல் கொஷின் யூ புட் ப்ரிப்பரேஷன். எதுக்கு சிங்கிள் சைல்டு? வந்து அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அப்போ பிளான் பண்ணல. ஒரு 5 years, பாப்பாவுக்கு 5 years ஆனதுக்கப்புறம் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் நான் இதை எடுத்து பிரேக் எடுக்க வேணாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு 34. இப்போது பெத்துக்கு நான் வந்து என்னோட ஹெல்த்னு ஒன்று இருக்குது. பிளானிங்ஸ், ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் பண்ணும், நமக்குன்னு லைஃப் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய 1008 இருக்குங்க தலையில். பார்த்துக்கிறது யாராவது வேணும் இல்லை? எனி பிளான்ஸ்? நோ ஹேர் கட். முடியும் ஆல்வேஸ் பக்கத்தி. இப்போ ப்ரெட்டியாக தான் இருக்கேனா? தீபாவா உங்களுக்கு ரிலேட்டிவா? இல்லைங்க, தீபா என்னோட ஃப்ரெண்ட். அக்கா உங்களோட ஒரு செல்ஃபி எடுக்கணும் கண்டிப்பாக தங்கமே. யுவர் கோல் இன் லைஃப் எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணணும், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். ಹಲೋ ಅಮೃತ, ಲವ್ ಫ್ರಮ್ ಕರ್ನಾಟಕ. ನಿಮ್ಮ ಡಯಟ್ ಬಗ್ಗೆ ಹೇಳಿ. ಖಂಡಿತ ಫ್ಯೂಚರ್ಲೆ ನಾನು ವಿಡಿಯೋ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತೀನಿ ಡಯಟ್ ಬಗ್ಗೆ. ಯುವರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಮೂವಿ? God only knows. Your favorite place? My house, my home. Which movie you acted? நான் லிஸ்ட் பண்ணுறேங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். where do you live in? சென்னை, அம்பத்தூர். ஹைட்டு, வெயிட்டு எல்லாம் கேட்குறாங்களே சாமி. வெயிட் எல்லாம் நான் போட்டிருக்கேன், 63 kgs இருக்கேன் இப்போ. நீங்கள் ஹேர்வாக க்ரோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பண்ணுறேன். யூஸ் சம் கன்னடா டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் டு ப்ரொனவுன்ஸ் டு யுவர் தமிழ் ஃபேமிலி. கண்டிப்பாக இந்த சேலஞ்ச் பண்ணுறது மைண்டில் இருக்குது, டைம் தான் அமைய மாட்டேங்குது. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்? as I said, God only knows. கன்னியாகுமரி வந்திருக்கீங்களா? இல்லை, பிளான் இருக்கானா? உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் பாருங்க. நான் ப்ளீஸ் கம் பெங்களூர். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இல்லை, நான் நியூ இயர் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக வருவேன். ஆர் யூ கன்னடிகா ஆர் தமிழ்? ஐம் கன்னடிகா, ஹஸ்பண்ட் தமிழ். நோ கன்ஃபியூஷன். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்குங்க. லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க, அப்படின்னு. ஆர்கானிக் ஷாம்பு நான் யூஸ் பண்ணல, நான் மெடிக்கேட்டட் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இந்த ஆயிலி ஸ்கேல் சீக்கிரமாக ஆயிலி ஆகிடுது. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நான் வந்து குளிக்கலைன்னா எனக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஷைனியாக நல்லா இருக்குது, ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. ஒரு கொஷின் கேட்டேன், இன்னும் ஆன்சர் பண்ணல. என்ன நான் ஆன்சர் பண்ணலன்னா நீங்கள் ஏதாவது வேற மாதிரி தான் கேட்டிருப்பீங்க. ஐயோ, நிறைய என்னோட ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய கேட்குறீங்க. நான் நிஜமாவே சொல்கிறேன், நான் போட்ட அந்த கொலாப் பண்ணியிருந்தேன், அந்த அங்கே வந்து நான் போட்டிருப்பேன், மென்ஷன் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். இன்கேஸ் நான் பண்ணலைன்னா அது ஜுடியோ இல்லை மேக்ஸ் இல்லைன்னா லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி கடையில் தான் நான் வாங்கியிருப்பேங்க. எனி டொனேஷன் டன் ஃப்ரம் ஆர்ஃபன்ஸ்? இதெல்லாம் நம்மளோட டெய்லி ரொட்டீனில் போயிட்டு தான் இருக்கும். எஸ். ஜாப் இருந்தால் சொல்லுங்கள். இதெல்லாம் தெரியாதுங்க.
நௌக்ரி இந்த மாதிரி எல்லாம் லிங்க்டின் எல்லாம் இருக்குல்ல, அங்கே அப்ளை பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுங்கள், நாலேஜ் கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையும் கிடைக்கும். டிட் யூ சூஸ் தமிழ் கை? ஓ கன்னடா. தமிழ் கை தெரியலங்க. அப்பா அம்மா ஓகே பண்ணாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். இந்த பையனும் பிடிச்சிருந்தா. ஸோ தேங்க்யூ 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 எவ்ரிவன். ஆதிவுக்கு கன்னடா பேச தெரியுமா? நிஜமாவே நல்லா பேசுவான். இவன் இங்கேயே வளர்ந்ததுனால இவனுக்கு வந்து கன்னடா பேசுறதுக்கு ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் சூப்பரா பேசுவான், லோக்கலா பேசுவான். அன்சீன் பிக்சர் ஆஃப் யுவர்ஸ். ಯಾವ ಊರು ಅಕ್ಕ ನಿಮ್ದು? ನಮ್ದು ಮೈಸೂರು. ಮೈ ಗುಡ್ನೆಸ್. இன்னும் அவ்வளோதான். எல்லா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அந்த லவ், மேரேஜ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹைட்டு, வெயிட்டு, என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இது இன்னும் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.